சமீபத்தில் காஃப் சிரப் பற்றி ஒரு நியூஸும் அதனால குழந்தைகள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்றதும் ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே காஃப் சிரப் பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. அது நியாயமான பயம் தான். இதுக்கான காரணம் டைஎத்திலின் கிளைகால் அப்படின்னு ஒரு கலப்பட பொருள் அந்த காஃப் சிரப் இருந்ததுனால அது குழந்தைங்களோட சிறுநீரகத்தை பாதிச்சு அதனால குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நம்ம ஆஸ் அ டாக்டர் இல்லை பேரண்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலா குழந்தைங்களுக்கு எல்லா இருமலுக்கும் மருந்து தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா காஃப் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது இன்ஃபெக்ஷனும் அதனோட சளியும் தேங்காம இருக்கிறதுக்காக குழந்தைகள் இருமலையும் வெளியே கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணும். இந்த இருமலை கண்ட்ரோல் பண்றதுக்காக தனியாக காஃப் சிரப் தர வேண்டாம். அந்த இருமலுக்கான காரணம் என்ன? சப்போஸ் இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னா அதுக்கான மருந்துகள் தரணும். இல்ல வீசிங் அந்த மாதிரி அதனால இருமல் இருந்தது அப்படின்னா அதுக்கான மருந்துகள் கொடுக்கணும். இதை கொடுத்தாலே இருமல் ஆக்சுவலி குறைஞ்சிரும். அதர்வைஸ் எல்லா இருமலும் குறைக்கணும் அப்படின்னு நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 15-20 நாள் மருந்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி எல்லா இருமலுக்கும் மருந்து தரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம பிரெஸ்கிரிப்ஷனை மீறிய நாட்களுக்கும் மருந்துகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகள் இருமல் இருந்தாலுமே ஆக்டிவா இருக்காங்க, நல்லா தூங்குறாங்க, நல்லா விளையாடுறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அந்த இருமலை ட்ரீட் பண்ண அவசியமே இல்லை. அது தானாவே செட்டில் ஆயிடும். இந்த மாதிரி இருமலுக்கான காரணத்தை ட்ரீட் பண்ணாலே நமக்கு இருமல் குறைஞ்சிரும். தேவையில்லாத மருந்துகள் எடுத்துக்காம இருந்தாலே டெஃபினட்டா நம்ம இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம்.